ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் 2 நார்த் இந்தியன் சைட் டிஷ், அதாவது வடநாட்டு உணவு, அது சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி இதுதான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லோபியா சப்ஜிம்பாங்க, அதாவது காராமணி போட்டு பண்ணுற ஒரு மசாலா. அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபூல் மக்கானின்னு சொல்லுவாங்க, அதாவது தாமரை விதை இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ண போகிற ஒரு டிஷ்ஷு. இப்போ முதல்ல இந்த காராமணி மசாலாவுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். காராமணி அரை கப் நன்கு வறுத்து ஊற வைத்து கொள்ளவும். வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும். தக்காளி 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு சிறிய பற்களாக 10. இஞ்சி 1 அங்குலத்துண்டு தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும். தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த காராமணி சப்ஜிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சப்ஜி ஒன்று, அதாவது ரொம்ப மெனக்கட்டு நீங்கள் அதை எதுவும் தேடி போகாமல் இது ஈஸியாக பண்ணக்கூடியது, ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான். இன்னொன்று என்னென்னா, இந்த காராமணியை பார்த்திங்கன்னா நம்ம நல்ல செவக்க வறுத்தணும், அதாவது வறுக்கணும் அப்படின்னா படப்படன்னு பொரியும் காராமணி. அதனால் அந்த நல்ல காராமணி பொரியிற மாதிரி வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு ஊற வச்சுடுங்க. ஸோ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது டக்குன்னு அது வெந்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். காராமணின்னு இந்த பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மற்ற ஊர்களில் பார்த்திங்கன்னா, சில ஊர்களில் மதுரைக்கு அந்த பக்கம்லாம் தட்டைப்பயிறு அப்படிம்பாங்க. ஸோ தட்டைப்பயிறுன்னு சொல்லலாம், அது காராமணி சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்த வெள்ளைப்பயிறு நல்லா வறுத்து கொண்டு வந்து வெங்காயம், இந்த நெய் எண்ணெய் கலவை காஞ்சிருக்கு, நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இதோடைய கூட பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து காராமணி நல்லா வறுத்துட்டு ஒரு தடவை ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டு நம்ம அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். ஏன்னா ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம், அதனால் நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வறுத்துட்டு ஒரு கழுவிடுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் எண்ணத்துக்கு இவங்க பொடியாக நறுக்கி இஞ்சியும் முழுசாக பூண்டையும் போட்டிருக்காங்கன்னு யோசிக்கலாம். இந்த ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ப்ரெஷர் குக் வேறு பண்ண போகிறோம், அதனால் இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசப்படும், நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் இதில் சேர்த்துருக்கிறது நாட்டு பூண்டு, அதனால தான் ஒரு சின்ன பல்லு பூண்டாக 10ன்னு சொன்னேன். இதுவே நாட்டு பூண்டு இல்லை உரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம பெரிய பூண்டு தான் வச்சுருக்கீங்கன்னா 4 பூண்டு எடுத்துகிட்டு 2-3 துண்டாக நறுக்கிக்குங்க. பெரிய பூண்டை சைனா பூண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஒரு 4 பூண்டு எடுத்துக்கிட்டு நல்லா சின்ன துண்டாக நறுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் நாட்டு பூண்டுக்கு இருக்கிற இந்த மருத்துவ குணமே ரொம்ப அலாதியானது. இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் தக்காளி, இப்போ இதில் அந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு இதில் போட்டுடலாம். தக்காளி ரொம்ப கரைஞ்சி வேகணும்னு கிடையாது, ஏன்னா ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால அதிலே வேறு நல்லா வெந்துடும். வெங்காயம் மட்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிடுதான்னு பார்த்துருங்க. இப்போ இதில் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ முதல்ல தனியாத்தூள், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மிளகாத்தூள் போடலாம்.
வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஊற வச்சுருக்க காரமே அந்த தண்ணியோடய ஊற்றிடுறேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு இதில் ஊற்றலாம், போதும். இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் வச்சுருவோம். இப்போ ப்ரெஷர் குக்கர் வந்து மேலே ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட்டை போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில், அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லா மெத்துன்னு வெந்திருக்கும். ஒருவேளை அது கரைஞ்சி வெந்தது பிடிக்கும் அப்படின்னா நல்லா கரையை விட்டு, அதாவது நல்ல ஒரு 4-5 விசில் கொடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் முழுசாக பருப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இருந்தால் 2லேருந்து 3 விசில் கொடுத்துருங்க. இதை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேக வைக்கிற டைம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம மற்றது சேர்த்து இறக்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல் மக்கானின்னு சொல்கிற தாமரை விதை சப்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குக்கரில் முதல்ல எண்ணெய் போட்டோம், அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டோம், ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு அதோட கூட இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் போட்டோம், நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டோம். தக்காளி நல்லா வதங்கும் போது தனியாத்தூள் போட்டு அதையும் வதக்கி தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டோம், வதக்கணும். அப்புறம் சீரகத்தூள் போட்டோம், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த ஊற வச்சுருந்த காராமணியும் போட்டு குக்கரை மூடி 3 விசில் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். கரம் மசாலா, இப்போ அது ரெடி ஆகிடுச்சு, எடுக்க வேண்டியது தான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். காராமணி சப்ஜி பார்த்தோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல் மக்கானின்னு சொல்கிற தாமரை விதை சப்ஜி. இந்த தாமரை விதை பரவலாக எல்லா கடைகள்லையும் இப்போ நிறைய கிடைக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உடம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல குளுமைப்படுத்தக்கூடியது. எல்லா கடைகள்லையும் பரவலாக இப்போ கிடைக்கிது. அது வாங்கிட்டு வந்து நம்ம இப்போ பண்ண போகிற இந்த சப்ஜி மாதிரி பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் பண்ணிக்கிறதும் பெரிய வேலை கிடையாது. நார்மலாக அவங்க கவரில் கொடுக்குறத அப்படியே நம்ம எடுத்துகிட்டு மீதியை அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுட்டு வேணுங்கிற போது எடுத்து அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணுற சப்ஜி வந்து இன்றைக்கி நம்ம நார்மல் சிம்பிள் சப்ஜி ஒன்று பண்ணுறேன். இது வந்து நீங்கள் எப்படி வேறு பண்ணிக்கலாங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜிக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். தாமரை விதை, இது ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும், வெயிட்டே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த காஞ்ச வத்தல்லாம் கூட ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கும். இது அது கூட இல்லாமல் அப்படியே நல்ல இதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம முதல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். நான் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன்.
தக்காளி, இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கணும். இதில் லேசாக உப்பு போட்டுடலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஆனால் நல்லா பொடியாக நறுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் நல்லா வதங்கப்பட்டுரும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதில் சீரகத்தூள் சேர்க்குறோம். ஒருவேளை சீரகத்தூள் வீட்டில் இல்லை, ஏன்னா பெரும்பாலும் ஓரளவு நார்த் இந்தியன் வீட்டில் எல்லாருமே வடநாட்டு ஆளுங்க எல்லாமே இந்த சீரகத்தூளை வீட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஆட்களில் கொஞ்சம் தான், அது கொஞ்சம் பேர் தான் அது மாதிரி வச்சுருக்குறவங்க. அப்படி இல்லாதவங்க நீங்கள் இந்த எண்ணெயை காய வச்ச உடனே 2 சிட்டிகை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது போட்டுடுங்க, அந்த சீரகத்தை தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். அங்கே நல்லா வதங்கி வருது. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் மிளகாத்தூள், இதுக்கு வந்து காரம் வந்து 1 டீஸ்பூனே வந்து உங்களுக்கு சுள்ளுன்னு தெரியும். ரொம்ப காரத்தை இழுக்காது இது, அதனால் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தீயை நல்லா குறைச்சிடலாம். குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போடலாம். அதுக்குள்ளார இந்த 2-3 வேரியேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, நம்ம சாதாரணமாக குருமா பண்ணுறோம் இல்லையா, காய்கறி குருமா. அந்த குருமா பண்ணும்போது கூட இதை கொஞ்சம் பொரித்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குருமாவோட காய்கறியோடு பரிமாறினீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முந்திரி அல்லது பாதாம் ஏதாவது அரைச்சி கடைசியில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் அரைச்சி இந்த தக்காளி வதக்கிறதோடு சேர்த்து வதக்கி இதே மாதிரி பொரிச்சு எடுத்து தண்ணியில் போட்டு இதை போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ விதவிதமாக இதை வச்சு நம்ம சப்ஜி பண்ணலாம். இந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சீரகத்தூளை போட்டுடலாம். இப்போது இந்த வறுத்து தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தாமரை விதை இதோடு சேர்த்துருவோம். இதோட கூட கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ தீயை குறைச்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து வர மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா உடனே அதை ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது என்ன சொல்கிறாங்க, இந்த நம்ம இப்போ பொரித்து எண்ணெயில் பொரித்து தண்ணியில் போட்டு இதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். இதுவே இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும்னு சொல்கிறத விட எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ டக்குன்னு நல்லா சப்பாத்தி சாஃப்டாக போட்டு வச்சுக்கிட்டு இந்த சைட் டிஷ்ஷை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சு இதை பொரித்து எடுத்து அப்படி பேப்பரில் நல்லா விரித்து விட்டு பேப்பரில் எண்ணெய் எடுக்கிறதுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிகை சாட் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறினீங்க அப்படின்னா அது கூட நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது நிறைய பேர் நெய்யில் பொரிப்பாங்க. ஸோ நிறைய நெய் வச்சு கொஞ்சம் எண்ணெயும் கலந்துக்கிட்டு அதில் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சப்ஜி இப்படி சட்டுன்னு உடனே பண்ணிடலாம். இதுக்கான கொஞ்சம் எண்ணெய் நிறையவே இருக்கும். அந்த எண்ணெய் இருந்தால் தான் இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய எண்ணெய் இனிமேல் தளதளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் இன் அ வைல், நீங்கள் எப்போவுமே இவ்வளோ எண்ணெய் போட்டு சாப்பிடணும் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
அதில் தனியாத்தூளும் போட்டு தக்காளி நல்லா கரையில் மட்டும் வதக்கிட்டு தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டோம். நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருக்க காராமணி போட்டு தண்ணியை ஊற்றினோம். குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் வச்சு இறக்கிட்டோம். அப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா திறந்து அதில் கரம் மசாலாவை போட்டு நல்லா கிளறி இறக்கி எடுத்து வச்சோம். காராமணி சப்ஜி தயார். அடுத்து தாமரை விதை சப்ஜிக்கு கடாய் காய வச்சோம். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினோம். எண்ணெய் காஞ்சதும் தக்காளி போட்டோம். தேவையான உப்பையும் போட்டு நல்லா தக்காளி கரையில் மட்டும் வதக்கிட்டு அதில் மிளகாத்தூளை போட்டோம், சீரகத்தூளையும் போட்டோம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு அதில் தாமரை விதையை நல்லா பொரித்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். தண்ணியிலேருந்து எடுத்து அந்த தாமரை விதையை இந்த வதங்கிட்டு இருக்க சப்ஜியில் போட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக கரம் மசாலா தூவி இறக்கணும். தாமரை விதை சப்ஜி தயார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வரப்போகிறது கோடைக்காலம். எல்லாம் ரெடி ஆகிடுவோம். என்னென்னா வத்தல் போடுவோம், வடாம் போடுவோம், எல்லாம் ரெடியாக ஜூஸ் பண்ணி வைப்போம். இதெல்லாம் இந்த சீசனில் ஊறுகாலேருந்து எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ ஊறுகாலாம் போடுறது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் பாக்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் டப்பா அப்படிங்கிறத விட கூட பழைய ஜாடி முறைக்கே வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ஊறுகாய். ஊறுகாயில் உப்பு அதிகமாக இருக்குது, அதனால் ஊறுகாயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு சொன்னாலுமே நம்ம இந்த ஊறுகாயெலாம் இப்போ ஓரளவுக்கு உப்பு நார்மல் உப்பு போட்டு இதை ஜாடியில் ப்ரிசர்வ் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கன்வீனியன்ட், அதாவது நமக்கு சௌரியமாக இருந்தாலும் அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குதுங்கிறாங்க. நம்ம ஊறுகாயை நிறைய உப்பு போட்டு மசாலாலாம் போட்டு எடுத்து அதில் போட்டு வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள கெமிக்கலும் இதுவும் ஒன்றோட ஒன்று இதுவாகும்போது நமக்கு அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குதுங்கிறாங்க. ஸோ எப்பவும் இருக்கவே இருக்குது நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயம் அழகான ஜாடி. அதுவும் இப்போ கலராக விதவிதமாக அழகழகான வடிவங்கள்லாம் கிடைக்குது. அதை வாங்கி அதில் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி கூட மெயின்டெனன்ஸு, சௌரியமாக தான் இருக்குது, கஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி வடாம் போடுறது. வடாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து வேகமாக குழந்தைங்களை அனுப்பி வீட்டுக்காரை அனுப்பி வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு வடாம் போடுங்கிற போது கொஞ்சம் லேட் ஆகிடும். வெயில் வர நேரத்துக்கு நம்ம போய் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பெரும்பாலும் நிறைய நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலுமே தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா முந்தின நாளே நம்ம இந்த கஞ்சியை உட்காந்து கையை போட்டு துடுப்பு போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காமல் ப்ரெஷர் குக்கரில் இப்போ நீங்கள் கிள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா அரிசியை ஆட்டிட்டு இப்போ 1க்கு 2 தண்ணி 2.5 தண்ணி வச்சிங்கன்னா கிள்ளி வைக்கிற வத்தலாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றுற வத்தலாக இருந்தால் 1க்கு 4 தண்ணி, 1 கப் அரிசி மாவுனா 4 கப் தண்ணி. அதே நீங்கள் நல்ல இதுவாக இலையாக ஊற்றக்கூடியதாக இருந்தது அப்படின்னா 1க்கு 6 தண்ணி. ஸோ இந்த விகிதத்தில் வச்சு முந்தின நாள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மாவை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அதுவும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கிட்டு தேவையான உப்பையும் போட்டு குக்கரை மூடி 2 விசில், மிதமான தீயில், அதிகமான தீ கிடையாது, மிதமான தீயில் 2 விசில் வச்சு இறக்கி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் நல்லா கலந்துட்டு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றுறதை ஊற்றிட்டு பச்சை மிளகாயை அரைச்சி ஊற்றுறதுன்னு ஊற்றி பெருங்காயம் போட்டு நல்லா அப்போ பார்த்திங்கன்னா சூடு நல்லா தணிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கையை விட்டு கூட கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அது புழியறதோ இல்லை கிள்ளி விடுறதோ இல்லை ஊற்றுறதோ எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஒன்றா சேர்த்து பண்ணணும் இல்லை, ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிள்ளி வைக்கிற அந்த அரிசி மாவு வத்தல்லாம் எத்தனை விதங்கள் வருது. ஒன்றில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வாழைத்தண்டு இருக்குல்ல, அதை பொடியை நறுக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்து நம்ம கிள்ளி வச்சோம் அப்படிங்க பொரிக்கும்போது அதுக்கு வாழைத்தண்டுக்குன்னு வாசனை இல்லைனாலும் அந்த பொரியிற போது அந்த கரகரப்பும் சரி, இது ருசியும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சில பேர் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை, வேப்பம்பூ, இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி மிளகா விதையை சேர்க்கறதுக்கு பதிலாக மிளகை ஒன்றும் பாதியமாக உடச்சி அதை சேர்க்குறவங்களும் உண்டு. அந்த மாதிரி சேர்க்கும்போது விதவிதமான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். தக்காளி அரைச்சி ஜூஸ் எடுத்து அதை இதோட கலந்து தண்ணிக்கு பதிலாக தண்ணியோட கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் பாதி தக்காளி ஜூஸ் அதையும் அளந்து வச்சு இதே மாதிரி வேக வச்சு கலர் கூட வேண்டாங்க, ஒரு அழகான வெளுப்பு சிகப்பு கிடைக்கும், அது கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு பண்ணும்போது விதவிதமாக நம்மளே வீட்டில் சுத்தமாக சுகாதாரமாக நல்ல டேஸ்டியான நிறைய நம்மளை ஒரு எக்கனாமிக்கான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய செய்யக்கூடிய இந்த மாதிரி வத்தல் வகைகளை நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பண்ணால் கூட நம்ம வீட்டுக்கு ஆண்டு வர மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். விதவிதமாக ஒரு 2 கப்பு போடுங்க, அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ண வச்சுக்கிறது விதவிதமாக பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஃப்ளாட்ஸில் இருந்தாலுமே அந்த பால்கனியில் காய வைக்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி வெயில் வருது, அந்த அளவுக்கு கூட நீங்கள் காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுக்கலாம். அப்புறம் மழை நாளில் என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி பண்ண இந்த காராமணி சப்ஜியும் தாமரை விதை சப்ஜியும் நேர்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.